கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழியே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நித்தியத்துக்கு போக வேண்டுமென்றால் பரலோக வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆனால் குடும்பங்களிலே இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வேதனைகள் காணப்படுகிறது. வேதனைகளை கொடுக்கிற வாழ்க்கையிலே அந்த வழியிலே நடந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் அடைகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நித்திய வழியிலே நடத்த ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவே வழியே. அவரை நாம் பின்பற்றும் பொழுது நித்திய வழியிலே பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய வழியிலே நடக்கிறோமா, அல்லது வேதனைகளை தருகிற தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்தில் நான் பார்க்கிறோம், 16 சங்கீதம் 4 வசனத்திலே அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்நிய தேவனை நாடி பின்பற்றும் போது, விக்கிரகங்களை தொழுது கொள்ளும் போது அந்த குடும்பத்திலே வேதனைகள் பெருகும். அந்த குடும்பத்திலே வேதனைகள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஜீவனுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளும் போது அவர் நம்முடைய வேதனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளாமல் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கோ வேதனைகள் பெருகும். நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வேதனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை அவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் நடக்கும்போது நித்திய வழிக்கு தகுதியுள்ளவர்களாய் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள அவர் நம்மை தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், 32 சங்கீதம் 10 வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமாய் வாழும்போது, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது, பாவத்திலே நிலைத்திருக்கும் போது, அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத அநீதியான காரியங்களை செய்யும் பொழுது அந்த குடும்பத்திலே வேதனைகள் உண்டு. ஏனென்றால் நம்முடைய தேவன் நீதிமானாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவர் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நம் நீதிமான் என்றால் நீதி செய்ய வேண்டும், அநியாயமான காரியங்களை பாவங்களை வெறுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் துன்மார்க்கத்திலே நிலைத்திருக்கும் போது அந்த குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிறது, வேதனைகளும் கண்ணீர்களும் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே சென்று, பாவ வழியிலே சென்று, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலே நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும். பாவ வழியை விட்டு விலக வேண்டும். துன்மார்க்க இச்சைகளுக்கு விலக வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் இருக்காது, கண்ணீர்கள் இருக்காது. எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 6 10 வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசையினாலே அநேக ஜனங்கள் வேதனையிலே இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வேதனைகளை கொண்டு வருவது இந்த பண ஆசை. எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி குறுக்கு வழியிலே மற்றவர்களை ஏமாற்றுவது, மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது,
மற்றவருடைய சொத்துக்களை அபகரிப்பது, திக்கற்ற பிள்ளைகளை ஏமாற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வேதனைகளை அடைகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பண ஆசையிலிருந்து விலக வேண்டும். ஹல்லேலூயா. பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அது முடிவோ மோசமானதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யூதாசனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை வந்தது. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், ஆனால் முடிவோ மரணம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பண ஆசை நமக்குள் இருக்கிறதா என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பண ஆசை வரும் பொழுது அது அநேக வேதனைகளை கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேலைகளை செய்து அதனால் நியாயமாய் வருகிற வருமானம் போதும் என்று இருக்க வேண்டும். குறுக்கு வழியிலே எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி யோசிக்கக்கூடாது. பண ஆசை வரும்போது மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய சுயநலத்திற்காக பண ஆசையிலே விழுந்து மற்றவர்களை கஷ்டப்படுத்துவார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசையினாலே அந்த குடும்பத்தில் அநேக வேதனைகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நாம் நியாயமாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும். நீதிமானாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நம் நீதி செய்ய வேண்டும். அநியாயமான காரியங்களுக்கு நம்முடைய கைகளை விளக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பண ஆசை நமக்கு தேவையில்லை. பணத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. பண ஆசையினாலே தீமைகளை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? கனி கொடுக்க, பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் நம்ம மாற்ற, அந்த நித்திய வழியை நோக்கி செல்வோம். இந்த உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக அசுத்தங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் நித்திய வழியிலே நடக்க ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்கும் பொழுது, அவருடைய வழியை நான் பின்பற்றும் போது அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறோமா? அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிறோமா? அல்லது பண ஆசை நமக்குள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமென்றால் அநேக வேதனைகள் வரும். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பின்பற்றி கர்த்தரையே நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதனைகளை நீக்குகிறவர். நம்முடைய குடும்பத்தில் உள்ள வேதனைகளை, பிரச்சனைகளை, கண்ணீரை துடைத்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வழியை பின்பற்றி நடப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீமா ரபா ரபா தூ ராஷே தேனே கர தரபலாம். தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ரீமா க ரைஷே கே லேதேனே கர தரபலாம். ரபா கபாரா ஷாக்கா லதீனி கர தரபலாம். என் தேவன் பிள்ளையுடைய வேலைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கற்பத்தின் கண்ணியில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே இப்பொழுதே தடைகள் நீங்குவதாக. ரீமா ரபா தூரா ஷேதே நீ கரதரபலாம். ரபா கபாரா ஷாக்கலாக்க துணி கரதரபலாம். ரியாந்தர ஷேதே நீ தீனி ஹா தூரா ஷேதர ஹரதரபலாம்.
அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று சொல்லி யோசிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்குவீராக, என் தேவன் உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா, நன்மைகளினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட குடும்பத்தில் என் தேவனுடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும்ப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. நம்முடைய வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உயர்த்தட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த சத்ருவின் கிரியைகளோ, நாச மோசங்களோ, பொல்லாப்புகளோ, மரண பயங்களோ எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம் அப்பா. உடைய கிருபைக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பிரசனத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.